அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் இரவு அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் மாணவியை மிரட்டி தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் என்பவரை சிறைப்பிடித்தனர். பின்னர் இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐபிஎஸ் அலுவலர்கள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அலுவலர்கள் குற்ற ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது. அப்போது ஞானசேகரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் யாரும் நேர் நிற்கவில்லை. இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் நேர் நிற்க வழக்கறிஞர்கள் கோதண்டராமன், ஜெயபிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணி ஆணைக்குழு நியமித்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் நாள் சாட்சி விசாரணை நாள்தோறும் நடைபெற்றது. அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி உட்பட 29 பேர் சாட்சியமளித்தனர். மேலும் 75 சான்று ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி நேர் நின்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாற்றப்பட்ட 11 பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இருப்பினும் ஒருத்தல் விவரங்கள் ஜூன் 2ஆம் நாள் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு 11 குற்றங்களுக்கும் அவர் தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகள்